அப்கமிங் போனஸ் ஷேர்ஸ், ஸ்டாக் ஸ்பிளிட். ஸோ நவம்பர் அந்த டிசம்பர் மந்த்து எண்டிங்கில் என்னென்ன கம்பெனிகள் வந்து போனஸ் தராங்க, ஸ்டாக் ஸ்பிளிட் தராங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ விப்ரோலேருந்து என்ன தகவல், கேபிஐ கிரீன்லேருந்து என்ன தகவல், சக்தி பம்ப்ஸ்லேருந்து என்ன தகவல் அப்படிங்கிறது முழு தகவலும் இந்த வீடியோவில் இருக்குது. வெற்றிக்கான பாதையை சேனலை ஆதரிக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. மறக்காமல் நம்ம சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். டிஸ்க்ளைமர், எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். நான் ஒரு செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச செய்திகளை நண்பர்களுக்கு சொல்கிற மாதிரி தான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து சக்தி பம்ப்ஸு. ஸோ இவங்க வந்து கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 4894 இருக்குது. ஃபேஸ் வேல்யூ 10 ரூபா அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க. ஸோ இவங்க டிவிடெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அது வரைக்கும் ரொம்ப அதிகமாக கொடுத்ததில்ல. 2024 தான் ஒரு 4 ரூபா அப்படிங்கிற மாதிரி ஒரு டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. இவங்க இப்போ போனஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஷேர் வச்சுருந்தா 5 ஷேர் அப்படிங்கிற மாதிரி, அதாவது ஒரு ஷேருக்கு 5 ஷேர், நீங்கள் ஒரு ஷேர் வச்சுருந்தீங்கன்னா 5 ஷேராக மாறும். இதுக்கான ரெக்கார்ட் டேட் வந்து 25th நவம்பர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சக்தி பம்ப்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க இரிகேஷன், ஹெரிகல்ச்சர், அதே மாதிரி டொமஸ்டிக் வாட்டர் சப்ளை இது எல்லாமே கொடுக்கக்கூடிய ஒரு கம்பெனியாக இருக்குது. பம்பை மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. அடுத்தது ஈஸி ட்ரிப் பிளானர்ஸ் லிமிடெட். கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 29.50 ரூபா இருக்குது. ஃபேஸ் வேல்யூ 1 ரூபாயாக இருக்குது. ஸோ இவங்க டிவிடெண்ட் வந்து 0.34% இருக்குது. ஸோ ப்ரீவியஸாக 2022 3:1 அப்படிங்கிற போனஸ் கொடுத்துருந்தாங்க. இப்போ போனஸுமே வந்து 1:1ன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ரெக்கார்ட் டேட் வந்து 28th நவம்பர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஈஸி ட்ரிப் பிளானர் அப்படிங்கிறது உங்களுக்கு மோஸ்ட்லி யாருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஈஸ் மை ட்ரிப்னா எல்லாத்துக்குமே தெரியும். அவங்க இந்த ஹோட்டல் புக்கிங் பண்ணுறது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிக்கெட் புக் பண்ணக்கூடிய கம்பெனிஸ்க்கு வந்து இவங்க இருக்காங்க. ஸோ இவங்க ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து ராஜு என்ஜினியரிங் லிமிடெட். ராஜு கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 394 இருக்குது. ஸோ இவங்க போனஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க 1:3 அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் 3 ஷேர் வந்து ராஜு என்ஜினியரிங் ஹோல்டு பண்ணிங்கன்னா ஒரு ஷேர் வந்து உங்களுக்கு போனஸாக தருவேன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான நெக்ஸ்ட் டேட்டும் ரெக்கார்ட் டேட்டும் 2nd நவம்பர்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் ஸ்பிளிட்டு. டைமண்ட் பவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிடெட். கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 1500 இருக்குது. ஃபேஸ் வேல்யூ 10 ரூபாயாக இருக்குது. டிவிடெண்ட் வந்து இது வரைக்கும் கொடுத்தது இல்லை. பட் ஸ்டாக்ஸ் வந்து நல்லா க்ரோத்தாக இருக்குது. கடந்த ஒரு வருஷத்தில் மட்டுமே 1400% ரிட்டர்ன் அதிகமாக கொடுத்துருக்கு. இவங்க 10 ரூபாய் இருக்கக்கூடிய ஃபேஸ் வேல்யூ 1 ரூபாயாக மாற்றுறாங்க. இதுக்கான ரெக்கார்ட் டேட்டு 3rd டிசம்பர்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான நெக்ஸ்ட் டேட்டுமே 3rd டிசம்பர்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க என்ஜினியரிங் பிஸ்னஸாக மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய கம்பெனி, அதாவது இந்த பவர் செக்டர்ஸை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி தான் இருக்குங்க. அடுத்தது விப்ரோ, நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சது கம்பெனி விப்ரோ. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 572 இருக்குது. இவங்க போனஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ 1:1 நீங்கள் ஒரு ஷேர் ஹோல்டு பண்ணிங்கன்னா ஒரு ஷேர் வந்து ஃப்ரீயாகவே தருவாங்க. இதுக்கான எக்ஸ் டேட் அண்ட் ரெக்கார்ட் டேட் வந்து 3rd டிசம்பர்னு சொல்லியிருக்காங்க. ப்ரைஸுமே அட்ஜஸ்ட் ஆயிரும். அடுத்து எக்ஸ்ரோ டைல்ஸ் லிமிடெட். கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 91 இருக்குது. இவங்க ஸ்டாக் ஸ்பிளிட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான எக்ஸ் டேட்டும் ரெக்கார்ட் டேட்டும் 30th டிசம்பர்னு சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் 10 ரூபா இருக்கக்கூடிய ஒரு ஃபேஸ் வேல்யூவை அவங்க 1 ரூபாயை மாற்றுறாங்க. ஒரு ஷேர் வச்சுருந்தீங்கன்னா 10 ஷேராக மாறிடும். ப்ரைஸுமே அட்ஜஸ்ட் ஆயிரும். அடுத்தது கேபிஐ கிரீன் எனர்ஜி லிமிடெட். கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 752 இருக்குது. ஃபேஸ் வேல்யூ 5 ரூபாயாக இருக்குது. டிவிடெண்ட் வந்து ஒரு பேரளவுக்கு கொடுக்குறாங்க. போனஸ் இப்போ ரீசெண்டாக அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. 2024 தான் 1:2 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. இப்போவும் மறுபடியும் போனஸ் தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு பட் டேட் இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. மேபி இந்த டிசம்பர் எண்டுக்குள்ளே உங்களுக்கு டேட் வந்துடும். ஸோ இவங்க ரீசெண்டாக ஸ்டாக் ஸ்பிளிட்டுமே பண்ணியிருந்தாங்க. 10 ரூபா இருக்கக்கூடிய ஃபேஸ் வேல்யூ 5 ரூபாயாக மாற்றிருந்தாங்க. ஸோ இவங்க சோலார் எனர்ஜியில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியாக இருக்குது. பவர் ப்ராஜெக்டில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி தான் இந்த கேபிஐ கிரீன் எனர்ஜி லிமிடெட். ஸோ நல்ல ஒரு போனஸ் கொடுக்கக்கூடிய ஒரு கம்பெனி தான். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது கமெண்ட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பார்த்துருக்க அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.